So again it is the same stories. MN Software Limited controlled by two investors, M Limited and M Limited. Both investors holding 50 and 50%. As per the articles of association, both directors have right to appoint two directors each on the board of the company. The directors appointed by each investors will act in accordance with the directions of the investors who has appointed such directors. அப்ப இந்த கேள்வியில் என்ன கேட்கிறேன்னா, determine whether MN Software Limited is jointly controlled by the both investors. அப்ப MN Software கம்பெனில வந்து ரெண்டு இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு இன்வெஸ்டர்ஸ்னால உருவாக்கப்பட்டது தான் MN Software Company Limited. இந்த MN Software Company Limited இன்வெஸ்டர்ஸ் 2 பேர் 50% வச்சுக்கிறாங்க. அந்த MN லிமிடெடுக்கு 2 டைரக்டர்ஸ், N லிமிடெடுக்கு 2 டைரக்டர்ஸ் அப்பாயின் பண்றதுக்கு ஏஓ அதிகாரம் தருது. பட் இந்த டைரக்டர்ஸ் யாரோட அறிவுறுத்தின் தான் இயங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, M லிமிடெட் அண்ட் N லிமிடெடுடைய இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அதை தான் டைரக்டர்ஸ் கேட்கணும். அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு டெசிஷன், ஏதாவது ஒரு ரெலவெண்ட் ஆக்டிவிஸ்க்காக எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் த்ரூ சிம்பிள் மெஜாரிட்டி கேட்கறாங்க. ஆனா மெஜாரிட்டின்ற பார்த்து இங்க 2 அங்க 2 மொத்தம் 4 பேர் தான் இருக்கு. மெஜாரிட்டினா மியூனாச்சு வேணும். அப்பதான் கேள்வியே. அப்ப இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா, M லிமிடெட் வந்து ஒரு சேர்மன் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏதாவது டெட்லாக் சிச்சுவேஷனா இருந்துச்சுன்னா நீங்க சேர்மன் ஒரு காஸ்டிங் ஓட்டு பண்ணி அதுல வந்து 3 வந்துருச்சுன்னா அது வந்து ஃபேவரா நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அது வந்து அதிகாரம் யாருக்கு தான் கொடுக்குறாங்க? M லிமிடெட் மட்டும் தான் தராங்க. அப்படி பார்த்தா இந்த இடத்துல வந்து M லிமிடெட் தான் பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் சேர்மன், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சேர்மன் வச்சு யூஸ் பண்ணி அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, அவங்களோட காரியத்தை சக்சஸ் பண்ணிக்குவாங்க. அப்ப இது ஜாயிண்ட் கண்ட்ரோலே கிடையாது. ஏன் அப்படின்றது அந்த கேள்வி. ஏன்னா இந்த இடத்துல எம்முக்கு ஒரு பவர் கொடுத்துட்டாங்க. அப்ப யுனானிமஸ் டெசிஷனே கிடையாது. அக்கார்டிங்லி டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பை த ஒன் இன்வெஸ்டர் cannot take the decision independently without consent of at least one director appointed by the other investors. However, the chairman of the board has right of casting vote in case of deadlock in the board. Hence, M Limited has ability to take decision with relevant activities through 2 votes by directors and 1 casting with the chairman. Therefore, M Limited individually has power over M Limited software and there is no joint control. அப்ப யுனானிமஸ் டெசிஷன் இல்ல, கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் இல்ல, 2 or 3 பேர். அதுல வந்து செகண்ட் பாயிண்ட் தான் இல்ல, அதாவது யுனானிமஸ் டிசிஷன் தான் இல்ல. இந்த இடத்துல வந்து தன்னிச்சையாகவே அவங்க என்ன செய்யணும், அவங்க நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்றதுனால இது வந்து ஜாயிண்ட் கண்ட்ரோல் இல்ல அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 7. இல்லஸ்ட்ரேஷன் 8 பாத்தீங்கன்னா, ஈக்குவல் voting ரைட்ஸ் பட் நோ ஜாயிண்ட் கண்ட்ரோல். ஏபிசி லிமிடெட் இஸ் எஸ்டாப்ளிஷ் 2 இன்வெஸ்டர்ஸ் AB Limited and BC Limited, investors holding 50% சொல்லிட்டு. அதே போல each directors have appoint 3 directors. அதாவது ஏபிசில வந்து 2 டைரக்டர் இருக்காங்க, AB Limited and BC Limited இருக்குது. AB Limited and BC Limited வந்து right to appoint 3 directors and 2 directors. அப்ப AB Limited வந்து 2 டைரக்டர் இல்ல 3 டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். BC Limited வந்து 2 டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்ப AB 3, BC 2, அப்ப எத்தனைங்க? 5. டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பை ஈச் இன்வெஸ்டர்ஸ் வில் அக்கார்டன்ஸ் வித் டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ். யார் அப்பாயிண்ட் பண்ணாலும் அவங்களுடைய அக்கார்டன்ஸ் டைரக்ஷன்ஸ்க்காக டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்றாங்க. அதாவது இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை தான் டைரக்டர்ஸ் கேட்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். ஃபர்தர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ப்ரொவைட் தட் decision about relevant activities of the entity will be taken by the board of directors through simple majority. இதுலயும் அதே கான்செப்ட் தான் வருது. கிட்டத்தட்ட decision about relevant activities are required by majority of board of directors. Hence, out of 5 directors, at least 3 directors need to agree to pass any decision. Accordingly, directors appointed by AB Limited can take decision independently with the consent of the directors of BC Limited. Hence, ABC is not jointly controlled by the both investors. Equal voting rights held by both investors is not relevant in this case, since voting rights do not given power over the relevant activities. திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஜாயிண்ட் கண்ட்ரோல் அல்ல ஜாயிண்ட் அக்ரிமெண்ட்ல 3 விஷயம் திருப்பி நான் சொல்லிக்கூடிய அதே விஷயம் தான் இங்க எல்லாருக்கும் எக்ஸாம்லையும் கேட்டே இருக்கிறாங்க. ஸோ 3வது விஷயம், அதாவது இந்த 3 விஷயமும் உங்களுக்கு பிடிபடுதான்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், 2 or more parties. 2வது யுனானிமஸ். 3வது கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட். இந்த 3 ஒரு சேர இருந்தாங்க. இப்போ யுனானிமஸ் அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா அது என்ன கிடையாது, கான்ட்ராக்டே கிடையாது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ யுனானிமஸ் டிசிஷன் அப்ப இங்க என்ன செய்யல, இங்கேயே அடிபடுது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு. 8வது பாயிண்ட். 9வது பாயிண்ட், ஜாயிண்ட் கண்ட்ரோல் ஓவர் ஸ்பெசிபிக் அசெட்ஸ். X and Y entered into
contractual agreement to buy piece of land to construct a residential unit of the said land and to sell customers. As per the agreement, the land will be further divided into 3 equal parts. Out of 3 parts, both parties will be responsible to construct residential unit on one part each by taking decision about relevant activities independently, and they will be entitled to the returns generated from their own part of land. Third part of the land will be jointly managed by both parties, requiring unanimous consent of both parties for the decision making. Determine whether the arrangement is not joint arrangement or agreement or not. Yes, this arrangement அப்போ வந்து ஒன்லி தேர்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் யுனானிமஸ் டெசிஷன் எடுக்கிறாங்க. அப்போ தேர்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் இவங்க ஜாயிண்டா போறாங்க. அப்போ தேர்ட் பார்ட் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்டா இருக்கும். மற்றபடி இதுக்குள்ள 2 பேரும் தனித்தனியான டெசிஷன் எடுக்கிறதுனால மற்ற 2த்துக்கு இது என்ன செய்யாதுங்க, பொருந்தாது. ஸோ 3வது அந்த லேண்டுக்கு மட்டும்தான் இது பொருந்தும்னு அழகான பாயிண்ட் அவங்க சொல்லிடுறாங்க. மல்டிபிள் ரெலவெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இஸ் பை டிஃபரெண்ட் இன்வெஸ்டர்ஸ். என்டிடி ஆர் அண்ட் என்டிஎஸ் எஸ்டாப்ளிஷ் நியூ ஆர்எஸ். ஆர்எஸ்குள்ளார என்டிடி ஆர் இருக்குது, என்டிடி எஸ் இருக்குது. நேஷனல் ஹைவே அண்ட் ஆப்ரேட் சேம் ஃபார் பீரியட் ஆஃப் 30 years. As per the AOA, RS Limited construction highway will be done by entity R. அப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது இல்லைங்களா, ஹைவே வில் பி டன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து யார் பார்த்துக்கணும், ஆர். அதோட டெசிஷன் மேக்கிங் எல்லாம் ஆர் தான் பார்க்கணும். அப்போ ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர் அடுத்த எஸ் வில் ஆப்ரேட் ஹைவே ஃபார் பீரியட் ஆஃப், அப்போ எஸ் வந்து 30 yearsக்கு அந்த ஹைவே ப்ராஜெக்ட் பார்த்துக்கணும். And all resident related operating highway will be taken by SMB. Our decisions related to funding and the capital structures of RS Limited will be taken by both parties with the unanimous consent. Whether it's a joint arrangement or not அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி த கேபிட்டல் பார்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து யுனானிமஸ் டெசிஷன் இருக்குது. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹைவே வந்து இண்டிபெண்டா யார் பேரா, எஸ். அப்போ அங்கே அது கிடையாது, எனக்கு ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் கிடையாது. ஆப்ரேஷன் ஆஃப் த ஹைவே எஸ் இண்டிபெண்டா போகுது, அப்போ அதுக்கும் ஆப்ரேஷன் கிடையாது. இப்போ ஜாயிண்ட் டெசிஷன் மேக்கிங் எங்கதான் வருதுன்னா ஒன்லி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். அப்போ பார்க்கும்பொழுது இட் இஸ் நாட் a joint venture because since the decision related to funding and the capital structures are taken jointly by R Limited and S Limited, both we can conclude that RS Limited is not a joint arrangement. ஏன்னா மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே சிக்னிஃபிகன்ட்னு சொல்லக்கூடிய விஷயத்துல எல்லாமே அவங்க தனித்தனியே இயங்குறதுனால இது வந்து joint agreement சொல்லுவாங்க. All activities are significant for RS Limited, but since funding and capital structures are essential, without which constructions and operation cannot commence, the same is highly significant. அப்போ funding is very important even though it is not a joint agreement. Illustration 11, informal agreement for sharing control. Entity has 4 investors A, B, C and D holding 10, 20, 30 and 40% voting power respectively. The articles of association require decision about relevant activities to be taken by majority voting rights. However, investor A, B, C and have informally agreed to vote together. This informal agreement has been effective in recent meetings of the investors to take decisions about relevant activities. Whether A, B and C have joint control over the entity. அப்போ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா 4 பேர் இருக்கிறாங்க, 10, 20, 30, 40, மொத்தம் 4, 3, 2, 10, 100. 100ல articles of association require decision about relevant activities to be taken by the majority of voting rights. மெஜாரிட்டி voting rightsனா என்ன அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் A, B, C have informally agreed to vote together. A, B, C, A எத்தனை 10, B எத்தனை 20, C எத்தனை 30, 10, 20, 30, 30, 60. ஸோ மெஜாரிட்டி வந்துருச்சு. This informal agreement has been effective in recent meetings of the investor to take decision about the recent activities ABC and have joint control over the activity. ABC joint control over activities on கேட்டா என்னோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா in this case 3 investors have formally agreed to take unanimous decisions. These 3 investors together also have majority voting rights in the entity. Hence, investors A, B and C have joint control over the entity. The agreement between A, B and C need not be formally documented as long as there is evidence of existence in reasons of the meetings. It should be noted that the requirement for unanimous consent related to only decisions that given party to protective rights and do not decisions about relevant activities of an arrangement. That party is not party
with joint control of the arrangement. This explained below illustrations. சரி, நீங்க வந்து ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நான் எதுக்கு இருக்கிறேன் டீன்ற ஒரு கேள்வி வரும். 40% வச்சு நான் சும்மாவா இருக்க முடியும்னா அது வந்து அது கிடையாது. த அக்ரிமெண்ட் டி நாட் பி ஃபார்மலி டாக்குமெண்டட். அப்ப இல்லைனாலும் கூட அது வந்து என்ன கிடையாதுன்னா என்னுடைய இட் இஸ் நாட் அ அரேஞ்ச்மெண்ட். It is not arrangements. Very yes. Illustration 12, party with protective rights. D, E and F limited have established a new entity DEF. As per arrangement, unanimous consent of all three parties is required only with respect to decision related to changes of name of the entity, amendment to constitution documents of the entity to enter into new business, change in register office of the entity, etc. Decision about other relevant activities require only D and E limited, whether F limited is party with joint control of the arrangements. Consent of F limited is required only in respect of fundamental changes in DF limited. Hence, these are protective rights. The decision about relevant activities are taken by D limited and E limited. Hence, F limited is not party with the joint control of the agreement. The control agreement might include clause of disputes such as arbitrations. These provisions may apply. Decisions to be made without unanimous consent among the parties of joint control. The existence of such provisions does not prevent the arrangements from being jointly controlled and consequently from being joint arrangement. This is explained in below. So my concept, it is not a joint control agreement because unanimous decision is, so again நம்ம படிச்சிட்டே வரோம், ரெண்டு பார்ட்டி unanimous decision is very very important. So sir, thank you.